ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 வரையும் வாசிக்க கேட்போம். அன்ன ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவின் வருகையில் ஒன்றாக இருக்கும் இருவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் மற்றவர் கைவிடப்படுவதுமாக அந்த வருகையின் நாள் இருக்கும். அதனால் அந்த வருகையில் ஏற்றுக்கொள்ளப்படுவர்கள் பாக்கியவான்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் பரிதாபமானவர்கள். அவர்கள் தேவனுக்காய் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாதவர்கள், தேவனுக்காய் தங்களுடைய நாட்களை சரி செய்யாதவர்கள். அடிக்கடி தேவன் கடிந்து கொண்டும், அடிக்கடி தேவன் அவர்களுக்கு போதித்தும், அடிக்கடி தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தும் அவர்கள் அசட்ட பண்ணினவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். இந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுடைய சுபாவங்கள் என்ன? இந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுடைய சூழ்நிலைக்குள்ள நீங்களும் ஒருவேளை அகப்படக்கூடுமோ என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு இன்றைய நாள் அனுப்புகிறார். ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதன் எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறான் என்பதை தொடர்ந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏற்றுக்கொள்ளுபவனுக்கு என்னென்ன இருக்கிறது, என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில அநேகர் இருந்து கொண்டு தாங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாகவும் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள், நினைத்து கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் சாத்தான் தந்திரமாய் தன்னுடைய காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே செய்து வைத்திருக்கிறான். ஆதலால் இவைகளை உடைக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுகிறவர்கள் எது நிமித்தம் கைவிடப்படுவார்கள் என்றும், அவைகளை அவர்கள் சரி செய்து தங்களை சீர்படுத்தினால் அவர்களும் சாத்தானுடைய கண்ணியிலிருந்து தப்பி அவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட முடியும். ஆதலால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் யார் என்பதை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல, யாராயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று இயேசு சொன்னார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துவதனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேனே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளை என்பது கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, சிறு பிள்ளை என்பது கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, மனத்தாழ்மையோடு அதை அங்கீகரிக்கிற தன்மை. ஏதோ சொல்லுகிறாங்க, அது சரி, நான் அதை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று தன்னை பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பயந்து நடுங்கி அதை ஏற்றுக்கொள்ளுவதை அது குறிப்பிடுகிறது. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. தேவனுடைய ராஜ்யம் சபையாய் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சபையை சிலர் ஏற்றுக்கொள்ளுவதில்லை, சபை மக்களை ஏற்றுக்கொள்ளுவதில்லை, ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. சபையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய ராஜ்யம், அதாவது பரலோகம் தன்னுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பூமியில நியமித்திருக்கிறது. உதாரணமாய் ஒரு தேசம் தன்னுடைய தூதரகத்தை இன்னொரு நாட்டில் நியமித்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை அது காண்பிக்கிறது. அதே போல சபையானது பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பரலோக அரசாங்கத்தினுடைய
தூதுவர் ஆலயம் போல அது காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் அது காணப்படுகிறது. ஆகவே இந்த சபை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனை இயேசுவும் தன்னுடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எவனாகிலும் சிறுபிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். தேவனுடைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால உண்டாகும் ஆறுதலாய் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை சபை பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. கர்த்தருடைய கடிந்து கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்வதை கவனித்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை சில நேரங்களில் தேவன் ஆறுதல் படுத்துவார், சமாதானம் தருவார், சந்தோஷப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சுகமாக்குவார். சில நேரங்களில் நாங்கள் சில தவறுகளை செய்யும் போதும் தேவன் அப்படியே அசதியாக இருந்துருவார், அதை கவனிக்காமல் விட்டு விடுவார் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். இப்படி நினைத்து கொள்ளும்போது தேவன் போதனையினால் வசனத்தினால் கடிந்து கொள்ளுவார். சில நேரம் தீர்க்க தரிசனத்தினால் கடிந்து கொள்ளுவார். சில நேரம் வேத வாக்கியங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதன் மூலமாக எச்சரித்து பேசுவார், உணர்த்துவார். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும் போது நீங்கள் அந்த காரியங்களை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் விடும்போது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லார். தேவன் சொல்லியும் அந்த சத்தத்துக்கு செவி, இது எனக்கு இல்லை மற்றவர்களுக்கு என்று சொல்லுகிறவர்களும், அதன் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களும், கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுகிறவர்களும், அல்லது கர்த்தர் கடிந்து கொண்டா அந்த சபையை விட்டு போயிடுவாங்க, வேறு சபைக்கு ஓடிடுவாங்க. அந்த சபைக்குள்ள போகக்குள்ள அவங்களுக்கு தெரியும் அங்கே கடிந்து கொள்ளுதல் வராதன்று. ஏனென்றா அங்கே கர்த்தர் இருக்காத சபை, அது அவங்களுக்கு பிரியமானதாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்றதாயும் இருக்கும், அங்கே சமாதானமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது கர்த்தரை நம்பவில்லை, அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. இது கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை என்றதை அவர்கள் நம்பவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. மனம் திரும்பி அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு தன் பிழையை சரி செய்து கர்த்தரிடத்தில் சேர வேண்டும். அப்படி சேராததுனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் இப்படியாய் வாழ்க்கை வாழ்வீர்களானால், சபை விட்டு சபை மாறி தேவன் கடிந்து கொள்ளும் போது, உங்களோட பாவங்களை எச்சரிக்கும் போது, மனம் திரும்ப சொல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சபையாக சுற்றி கொண்டு திரிகிற ஒரு நபராக இருப்பீங்களானா நீங்களே அந்த நபர். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் இந்த வருகையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நபராய் காணப்பட முடியும். ஆதலால் இன்றைய நாளில் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வருகையிலே சேர்த்து கொள்ளப்படக்கூடிய வழிகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய ஜீவ நாட்களை நீங்கள் வேதனைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடுவீர்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிற்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருடைய சிற்சையை அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வருகையிலும் கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். கர்த்தர் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்க மாட்டாரோ? அதே போல தம்முடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிற பிதா நம்மை சிட்சிக்கிறார். அது அந்த சிட்சை அவருடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அவருடைய பரிசுத்தத்தில் நாங்களும் பங்குள்ளவர்களாய் மாறும்படி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே
சேராபிங்கள் கேருபிங்களை குறித்து நீங்கள் இதில் வாசிக்கிறீங்க. அவர்கள் சொல்லுகிற காரியம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஏன் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் தங்கள் செட்டைகளினால, தங்களுடைய 2 செட்டைகளினால் உடம்பை மூடி, 2 செட்டைகளினால தங்களுடைய முகத்தை மூடி, 2 செட்டைகளினால கால்களை மூடி பறந்து பறந்து சொல்லுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். இதுதான் அந்த பரிசுத்தமான தேவனை துதிக்கிற துதி. அந்த பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக வேணுமானால் பூமியிலே தேவன் சிட்சிப்பார். தேவனுடைய சிட்சை என்றால் என்ன? தேவன் சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில சில நெருக்கமான சிட்சைகளை கொண்டு வருவார். பலவிதமான சோதனைங்கிற சிட்சைகளை கொண்டு வரக்கூடும். சில நேரம் ஊழிய பாதைகளில் அந்த சிட்சைகளை கொண்டு வந்து, ஒரு காலம் ஊழியம் செய்யும்போது சில நாட்களில் ஊழியம் இல்லாமல் இருக்கிற ஒரு சிட்சையாக இருக்கலாம். சில நேரங்களில் அவங்களோட ஊழியங்கள் பிறர்னால குற்றப்படுத்துகிற பல பகுதிகளுக்குள்ளால் அது கடந்து போகலாம். தேவன் சிட்சிக்கிற மனுஷன், அதாவது அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. சிட்சைகள் பலவிதம். ஒவ்வொரு மனிதனை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அதுக்கு ஏற்றபடி தேவன் அவர்களை உருவாக்குவதற்காக பலவிதமான சிட்சைக்குள்ளே கொண்டு போவார். மோசையை தேவன் உருவாக்கும்படி 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவரை நடத்தினார். மோசே 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்தவராய், அந்த ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்தவராய் காணப்பட்டார். அந்த 40 ஆண்டுகள் பரீட்சை சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு வந்த பிற்பாடு இன்னும் 40 ஆண்டுகள் தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காய் அவர் அழைத்தார். அநேகர் ஊழியம் செய்த நாட்களை விட அவர்கள் சிட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் அதிகமாயிருக்கும். சிலர் குறைஞ்ச ஆண்டுகள் சிட்சிக்கப்பட்டு கூட ஊழியம் செய்ததாய் நினைத்து கொள்ளுவார்கள். அப்படி இல்லை. எவ்வளவு தூரம் தேவன் உருவாக்குறாரோ அவ்வளவு தூரம் வனைந்தெடுக்கிறார். சில நேரம் யோசப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் உருவாக்கப்பட்ட விதம் 13 ஆண்டுகள். ஆனால் அவர் மரண பரியந்தம் வரை எகிப்திலே ஒரு அதிகாரியாய் அவர் வைக்கப்பட்டார். இப்படியும் சில சந்தர்ப்பங்கள் இருப்பதுண்டு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருப்பதில்லை. ஆதலால் தேவனுடைய சிட்சை என்ன செய்யும் என்றால், ஒரு மனிதனை உருவாக்கும். அது கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் ஒரு மனுஷனை உருவாக்கி எடுக்கும். அப்படி அந்த மனுஷன் உருவாக்கப்படாவிட்டால், அப்படி அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால், அந்த மனுஷன் இந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள தவறும் பட்சத்தில் அவர்களை இயேசுவும் தம்முடைய வருகையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆதலால் தேவனுடைய சிட்சை ஊழியர்கள் மூலமாக விசுவாசிகளுக்கு வரலாம், பெரியோர் ஊழியக்காரர் மூலமாய் சின்ன ஊழியக்காரனுக்கு வரலாம், பலவிதமாய் இவைகள் வரலாம். இந்த சிட்சைகளுக்குள்ளே நீங்கள் ஜாக்கிரதையாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கடிந்து கொள்ளுதலை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உங்களை தாழ்மைப்படுத்தி சீர்படுத்துங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். எரேமியா 7:28 வாசிக்க கேட்போம். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அச்சு போனதென்றும் அவர்களுக்கு சொல். கர்த்தருடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வருகையில கிறிஸ்துவினால ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அது பக்தி புத்தி ஆறுதலை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லு. பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் அது தரும். அந்த தீர்க்க தரிசனத்தில் வருகிற புத்தி என்கிற பகுதியை கவனியுங்கள். அதில் எச்சரிப்பு வரலாம், மனம் திரும்புதலை குறித்து வரலாம். நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், இது தவறு, நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும் எச்சரிப்பு வரலாம். அது உங்களுக்கு ஒரு வேளை வெக்கமாக இருக்கலாம். ஆக்களுக்கு முதல் சொல்லுகிறார்களே, பாவம் செய்கிறவனை எல்லாருக்கும் முன்பாய் கடிந்து கொள்ளென்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே புத்தியை கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிற புத்தி, ஒரு மனுஷன் சொல்லுகிற புத்தி, ஒரு மனுஷி சொல்லுகிற புத்தி ஒரு காலத்தில் அது பிழைத்து போகலாம். ஒருவேளை பெற்றார் சொல்லுகிற புத்தி பிள்ளைகளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆலோசனை மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறது. பெற்றாரை இவருடைய ஆலோசனைகள் நல்லது என்று வேதத்தில் இருக்கிறது. ஆனால் தவறான வழிகளிலே சொல்லப்படுகிற புத்திகளினாலே பிரச்சனைகள் உண்டு. ஆனால்
வேதம் தெளிவாய் சொல்லுகிற இந்த காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வசனமானது புத்தியை தரும். ஆவியானவர் புத்தி சொல்லுகிறவர், பிதா புத்தி சொல்லுகிறவர், குமாரன் புத்தி சொல்லுகிறவர். அவ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்க்கிற 7 சபைகளை கவனித்து பாருங்கள். அந்த சபைகளுக்கு தேவன் புத்தி சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். அந்த சபைகள் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்படுகிறது, தேவனுடைய நன்மைகளை அது பெற்றுக்கொள்ளுகிறது. ஆகவே இன்றைய நாட்களில் புத்தியை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயில் இருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். புத்தியை ஏற்றுக்கொள்ளாத ஜனம் இந்த நாட்களிலே கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் சபைகளில் அநேகர் தேவனுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆவியானவர் சொல்லுகிற புத்திமதிகளை, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு அது ஏதோ கதை சொல்லுகிறது போல இருக்கிறது. அது அவர்களுடைய காதுகளுக்கு ஆகாத சொற்களாய் அவர்கள் தள்ளிவிட்டு போகிறார்கள். அந்த கடிந்து கொள்ளுதலாக இருக்கலாம், அது ஆலோசனையாக இருக்கலாம். அந்த புத்தியை எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, தேவனுடைய புத்தியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களை இயேசுவன் தன் வருகையில் ஏற்றுக்கொள்ளுவார். தேவனுடைய புத்திமதிகளை யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்ளாம தள்ளி விடுகிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவர்களும் தள்ளப்பட்டு போவார்கள். அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாய் அவர்கள் காணப்பட்டு வைக்கப்படுவார்கள். யாக்கோபு 1:21 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டுங்கள். கர்த்தருடைய வசனத்தை, அதாவது தீர்க்கதரிசனத்தில் வசனங்கள் வரலாம், வேத போதனையில வசனங்கள் வரலாம், பலவிதமாய் வேத வசனங்கள் வரலாம். ஆகையால் நீங்கள் அந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதாவது கர்த்தருடைய வசனம் எப்படி வந்தாலும் அது உங்களை நியாயம் தீர்க்கிறதா வரலாம், உங்களை கடிந்து கொள்றதா வரலாம், உங்களை மனம் திரும்ப பண்ணும்படி வரலாம், உங்களுக்கு எச்சரித்து வரலாம், அல்லது உங்களுடைய பாவங்களை கடிந்து கொண்டு சுட்டி காட்டி வரலாம், உங்களுடைய தவறுகளை அது வெளியரங்கமாக்கி அது வரலாம். எப்படியும் அது வரலாம். அது எப்படி வருகிறதோ தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் போது அந்த வசனத்தை சொல்லுகிற ஊழியக்காரனை அல்லது ஊழியக்காரியை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. அவங்க எங்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறாங்க, எங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி செய்கிறாங்க என்றதை சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் சாத்தானுக்கு தெரியும், தான் இவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறேன், இந்த வசனத்தை கேட்டால் இவங்க மனம் திரும்பிடுவாங்க, இந்த பாவத்தை விட்டு விலகிடுவாங்க. அப்படி அவங்க விலகும் போது இவர்கள் தேவன் பக்கம் சாஞ்சிருவாங்கன்றதுக்காக சாத்தான் அப்படி அவர்கள் வராதபடிக்கு அவங்கள மாற்றும்படி இப்படிப்பட்ட மாய்மாலங்களையும் தந்திரங்களையும் அவன் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆதலால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது போல வேத வசனத்தை நீங்க சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அது வசனம், அது கர்த்தரிடமிருந்து வருகிறது. அது ஊழியக்காரனிடம் இருந்து வரலாம், ஊழியக்காரியிடம் இருந்து வரலாம், அல்லது ஒரு விசுவாசியிடம் இருந்தும் வரலாம். அது எந்த வழியிலையும் வரலாம். ஆனால் அது வேத வசனமா என்று பாருங்க. 7 முறை மண்குகையில உருக்கி புடமிடப்பட்ட சுத்தமான சொற்கள் கர்த்தருடைய சொற்கள். அந்த சொற்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவனை கிறிஸ்துவன் தன்னுடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளுவார். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அது தேவையில்லாதது தனக்கு என்று சொல்லி தள்ளி விடுகிறவர்களை கிறிஸ்துவன் தன்னுடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவார். ஆதலால் இந்த வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுடைய குணாதிசயத்தில் நீங்களும் ஒருவராய் இருப்பீர்களானால் இந்த நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் இதை கேட்டு மனம் திரும்பி உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்களுடைய நாட்களை நீங்கள் புதிதாக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அந்த வருகையில் கைவிடப்பட்டு போவீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு போதித்தார்களே, எனக்கு ஆலோசனை சொன்னார்களே, புத்தி சொன்னார்களே, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நான்
அதை அற்பமாய் எண்ணிவிட்டேனே, இப்பொழுது எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று நீங்கள் அழுது புலம்புகிற நாளாய் இருக்கும் கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் கைவிடப்படும் போது தேவன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள வரக்கூடாதென்று தேவன் விரும்புகிறார். ஆதலால் கர்த்தர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் இந்த நாட்களை உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாள் ஆயத்தமாக்கப்பட்ட நாளா இருக்கிறது. இனிவரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாய் இருக்குமோ தெரியாது. அந்த நாட்கள் மிகவும் மோசமான நாட்களாக கூட இருக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப வேண்டியதாய் இந்த காலம் இருக்கிறது. ஆதலால் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். வருகை என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சென்னா சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளில் ஏற்றுக்கொள்ளினான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிகாணிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவ மனிதன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது ஆவிக்குரியது, இது பிதாவுக்குரியது, இது பரலோகத்துக்குரியது, இது ஆவியானவர் செய்கிறார் என்று சொன்னால் அவனுக்குள்ள சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அவன் அவைகளை ஏற்றுக்கொள்ள கூடாதவனாய் இருப்பான். ஏனென்றா அவனுடைய அடிப்படை சுபாவமே ஜென்ம சுபாவமாய் இருக்கிறது. ஜென்ம சுபாவ மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சபையிலே ஆவிக்குரியவைகளை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இப்படி இருக்குமா, ஆவியானவர் இப்படி செய்வாரா, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இல்லையே, அப்படி என்று சொல்லுகிறவர்கள் நிறைய இருப்பார்கள். சபையில் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். உதாரணமாய் அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்நிய பாஷையே பேசக்கூடாது என்று சொல்லி ஒரு சபை அதை மூடி வைக்குமான அந்த காரியத்தை, அந்த சபை வருகையில் கைவிடப்பட்ட சபை என்பதுக்கு அதுவே முன்னுதாரணமாக இருக்கும். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜென்ம சுபாவ மனுஷர்கள் நடத்துகிற சபை. அந்த சபை ஜென்ம சுபாவ சபை அன்றி கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிற ஆவிக்குரிய திருச்சபையாய் அது இருப்பதில்லை. அவ ஜென்ம சுபாவ மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துவும் வருகையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். சபையில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய காரியங்கள், ஆவியானவர் பேசுகிற காரியங்கள், பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள், நீதிக்குரிய காரியங்கள், உண்மைக்குரிய காரியங்கள், நித்தியத்துக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றும் சில ஜனங்களுக்கு. இது என்னது, இது என்னது, இது என்னது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுபவர்கள் ஆனதால் அவைகளை அவனால் அறிய முடியாது. சில பேருக்கு எவ்வளவுதான் இதை குறித்து விளங்கப்படுத்தினாலும் அவர்களால் அதை விளங்கி கொள்ள கூடாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் ஜென்ம சுபாவ மனிதர்கள். அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் கட்டப்பட்டவர்கள், சாத்தானால கட்டப்பட்ட கட்டுக்குள் சிக்கி இருக்கிறவர்கள். அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஒரு தரம் சொன்னாலும் விளங்காது, 10 முறை சொன்னாலும் ஓம் ஓம் என்று சொல்லுவார்கள். 12வது முறையும் அவர்களுக்கு விளங்க போவதில்லை. மீண்டும் பழைய ஞாபகத்தை, பழைய நிலையிலே தான் இருப்பாங்க. இவங்க சபையில் 50 வருஷம் இருந்தாலும் 60 வருஷம் இருந்தாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இருக்காது. அவங்க வருவாங்க, சபையில் இருப்பாங்க, அப்படியே போவாங்க. ஆனால் சபைக்கு ஒழுங்காக வருவாங்க. ஏனென்றா அவங்களோட ஜென்ம சுபாவத்தில் இருந்து அவங்க விடுதலையாக விரும்புவதில்லை. அந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்து மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இந்த ஜென்ம சுபாவ மனிதர்கள் கிறிஸ்துவனுடைய வருகையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆதலால் ஜென்ம சுபாவத்தை மனிதர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுவார்கள், நான் இப்படித்தான் வாழுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய வசனமோ அதுக்கு மாறா இருக்கும். அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றபடி அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், தங்களை சீர்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பிடிவாதம் உள்ளவர்களாயிருப்பாங்க. தங்களுடைய வழி தனி வழி எண்ணுவார்கள், தனி பாதை எண்ணுவார்கள், தங்களுக்கு தனி ராஜ்யம் எண்ணுவார்கள். இப்படியெல்லாம் சரிப்பட்டு வராதென்று சொல்லுவார்கள். இவர்கள் பொறுமையாய் இருக்க மாட்டார்கள், சகித்து கொள்ள மாட்டார்கள். தாங்க சொல்லுகிறத சபை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள்.
தாங்க சொல்லுகிறதை ஊழியர்கள் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த சபைக்கு போவேன் என்று சொல்லி மிரட்டுகிறவர்களாய் பயமுறுத்தவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் ஜென்ம சுபாவத்தார். இவர்கள் தங்களுடைய பார்வையில ஞானிகளாய் இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய பார்வையில பெரியவர்களாகவும் சபையில் இருக்கிற மற்ற எல்லாரையும் விட உயர்ந்தவர்களாகவும் தங்களை நினைத்து கொள்ளுவார்கள். அவருடைய நினைப்பு அப்படிப்பட்டதாய் இருக்கும். ஜென்ம சுபாவம் அது திருந்த முடியாத ஒரு சுபாவமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் வருகையில கைவிடப்பட இருக்கிறதுனாலே சபைகளில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஆத்துமாக்களை மனம் திரும்ப பண்ண படியாக ஜெபிக்கிறவர்கள் தேவை. அவர்களும் மனம் திரும்பும்படி தங்களை விட்டு கொடுக்கவும் முயற்சிக்கவும் வேண்டும். அவர்களும் மனம் மாற வேண்டியவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் அவர்களும் தங்களுடைய நித்தியத்தை இழந்து விடுவார்கள். அப்ப இந்த ஜென்ம சுபாவத்தாரை சபையிலே ஊழியர்கள் இனங்கண்டு அவர்களை வேறு பிரித்து அவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். அவர்களை கத்தர் அந்த கட்டுக்களில் இருந்து, அந்த ஜென்ம சுபாவ அடிமத்தனத்திலிருந்து சாத்தான் தலைமுறையாக அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த தலைமுறையாக வந்த அடிமத்தனத்தின் ஆவிக்குள் இருக்கிற அவங்கள சபை விடுதலையாக்க முயற்சிக்க வேண்டும். அதற்காய் அதிக விலை கொடுத்து போராட வேண்டிய ஒரு நிலையில சபை காணப்படுகிறது. அப்படியான நிலைக்குள்ள சபை வந்தால் தான் இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க முடியும், விடுதலையாக்க முடியும், சுகமாக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் சும்மா போகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் வருகையில கைவிடப்படுகிற ஒரு கூட்டமாய் காணப்பட போகிறார்கள். ஆதலால் அப்படிப்பட்டவர்களை குறித்த சிந்தை சபைக்கு தேவையானதாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை தள்ளி என் வார்த்தைகளில் நின்றுகொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சபையில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை தள்ளி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்றொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு சில காரியங்களை சொன்னார். சீசர்களுக்கு அவைகள் புரியவில்லை. சில காரியங்களை ஜூதர்களை பார்த்து சொன்னார். வேதபாரர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர்களை பார்த்தெல்லாம் அவர் பலவிதமான வசனங்களையும் சொன்னார், உவமைகளையும் சொன்னார். சிலது அவர்களுக்கு புரிய முடியாததா இருந்தது, சிலது அவர்களுக்கு புரிந்தது. அதனால் அவர்களுக்கு கோபம் வந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருந்தேன் என்று இயேசு சொன்னார். அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு 50 வயதாகவில்லையே, ஆபிரகாமை நீங்க கண்டீங்களோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தேவன், அவர் முந்தி இருந்தார். இப்பொழுது மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டவராய் மனிதனாய் அவர்கள் மத்தியிலே அவர் நடமாடுகிறார், செயற்படுகிறார். ஆதலால் அவர் சொன்னதை அவர்களுக்கு அது ஆச்சரியமாய் இருந்தது. இப்படியாய் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் அவரை பிடித்து கொண்டு போய் தங்களுடைய ஊரில் இருக்கிற மலை உச்சியில இருக்கிற ஒரு இடத்துல இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் அங்கிருந்து அவரை தள்ளிவிடும்படியாய் அவர்கள் முயற்சித்தார்கள். இயேசு அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இன்னுமாய் சில காரியங்களை சொன்னார். அவர் எப்படி சொன்னார்? எலியா தீர்க்கதரிசனுடைய நாட்களிலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனாலும் சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவையை மூலமாகவே தேவன் எலியாவை போஷித்தார் என்று சொன்னார். எலிசாவின் நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக குஷ்ரோகிகள் இருந்தார்கள். ஆனாலும் சொரியா தேசத்தானாகிய நாகமானையே கர்த்தர் குணமாக்கினார் என்று இயேசு சொன்னார். இந்த வார்த்தைகளை அந்த ஜூதர்களால், அந்த வேத பரிசைகள், அந்த கூட்டத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை அவர்களால். ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், தேவனை அறிந்திருக்கிறார்கள். தாங்கள் தான் பெரியவர்கள், தாங்கள் தான் சரியா வாழுகிறோம், தாங்கள் தான் நீதி உள்ளவர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதே போலதான் அவர்கள் இயேசுவுடைய இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
இந்த சம்பவத்தை அவர்களால் புரிந்து கொள்ள கூடாமல் காணப்பட்டது. ஆதலால் அவர்களுக்கு அது இடர்களான வார்த்தைகளைப் போல இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இயேசு இன்னொரு முறை சொன்னார், என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று சொன்னபோது அவருடைய சீசர்கள் அநேகர், இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளுவான் என்று இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீசர்களையும் பார்த்து கேட்டார், நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் சிலர் அதை புரிந்து கொள்ளக்கூடியாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லப்படுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்றார் இயேசு. அதாவது சபையில தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீங்க. ஒரு முறை ஒரு தேவ பிள்ளை சொன்னார் இப்படியாய், எரிகோவை சுற்றி இஸ்ரவேலர்கள் 13 முறை சுற்றி வந்த போது அவர்களுடைய பாரம் தாங்க முடியாமல் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது என்று சொன்னார். அவர் யார் என்று கேட்டீங்கன்னா, ஒரு பொறியியலாளர், ஒரு என்ஜினியர். அவர் என்ஜினியர் தன்மையில் அந்த பொறியியலாளராக இருக்கிறதுனால அந்த கணக்கிலே அவர் எப்படி விழுந்திருக்கும் என்று கற்பனை பண்ணுகிறார். தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டது கிடையாது. விஞ்ஞானத்துக்குள்ள புகுத்தி பார்க்கக்கூடியது அல்ல. அது தேவன் தன்னுடைய வல்லமையினால செய்கிற காரியம். மனிதனுடைய பாரத்தினால அது விழுமென்று சொன்னால், மனிதனை விட மாடுகள், பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருந்தது, யானைகள், இவைகளை சுற்றி வர நடக்க பண்ணி அவைகள்னால விழித்திருப்பாங்களே. அப்படி யோசிக்க முடியாத என்ஜினியர்கள் அதிகம். ஆதலால் உங்களோட வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம் அது சொன்னதை செய்யும். அந்த வார்த்தை தேவன் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் என்பதை நீங்க கவனிக்க வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவன். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறது. அவருடைய வசனத்தை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாது என்று சொல்லுகிறது. எகிப்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார், அதை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமற் போயிட்டு என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அது தடைப்படாது. தேவன் செய்ய நினைத்ததை அவர் செய்தே முடிப்பார். அதை எதிர்த்து கேள்வி கேட்கவோ தடுக்கவோ உலகத்திலே, வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, சமுத்திரத்திலும் சரி, எங்கும் சரி யாராலும் முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தை மகா தீவிரமாய் செல்லும். அந்த வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அந்த காரியம் வாய்த்த பிற்பாடு வெற்றியோடு தேவனிடம், அந்த வார்த்தை அனுப்பினவரிடம் அது திரும்பி வரும். தேவன் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே இந்த பூமியை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் அவர். ஆகவே அவருடைய வசனத்தை தள்ளுகிற ஒருவரையும் கர்த்தர் தன்னுடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அருமையானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க, வேதத்தில் சில காரியங்கள் தேவையில்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை, இந்த வசனம் பிழையாய் எழுதியிருக்கிறது, அதை எடுத்து போடுங்கள், இது யூதர்களுக்கு எழுதினது கிழித்து போடுங்கள், இது எங்களுக்கு எழுதவில்லை, அவங்களுக்கு எழுதினது, இப்படியெல்லாம் அநேகர் புறப்பட்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில். இந்த புத்தகம் அவர்களுக்கு எழுதியிருக்கிறது, இந்த வசனம் எங்களுக்குரியதல்ல என்று சொல்லுகிற சத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். வேதமும் அதன் வசனமும் அதன் வாக்குத்தத்தங்களை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் தேவையில்லாதவைகளை எழுதுகிறவரும் அல்ல, தேவையில்லாதவைகளை சொல்லுகிறவரும் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தை மனிதர்களை கொண்டு எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற கர்த்தர். இந்த வசனத்தில் ஒருவன் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி கூட்டினால், குறைத்தால் அவனுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்றால் வேதத்தில் இது தேவையில்லை, அது தேவையில்லை என்று சொல்லுவதில் அர்த்தம் இல்லையே. அப்படிப்பட்டவர்கள் வெறும் புரட்டு வாய் உள்ளவர்களாய் காணப்படக்கூடாதவர்கள். அவர்கள் தங்களை சரி செய்ய வேண்டும். தேவ ஜனங்களை வழிவிலக பண்ண அவர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் யாரோ ஒருவருக்கு எழுதின வசனம் தான் அது. அப்படியானால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த வசனம் எப்படி பொருந்தும்?
இயேசு 2000 வருஷங்களுக்கு முதல் சொல்லிவிட்டு போனதை இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்ப இந்த வசனமும் எங்களுக்கு இல்லையே, அப்ப நாங்க வாழ்ற நாட்கள்லேயே எங்களுக்கு ஒரு வசனம் எழுத வேணுமே. வேதம் அப்படி சொல்லவில்லை. அது தொடங்கி அது முடிந்து விட்டது. இனி யாரும் அதுக்குள்ள கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆகதலால் இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறான உபதேசங்களை, தவறான விளக்கங்களை, தவறான போதனைகளை நீங்கள் நம்பாதபடி, அதுக்கு செவி கொடுக்காதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் வருகையிலே கைவிடப்பட்டு போய்விடுங்கள். ரோமர் 15:7 வாசிக்க கேட்போம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். சபையில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். சில பேர் சொல்லுவாங்க, அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இப்படி என்று சிலர் தங்களுக்குள்ளே சில சட்டங்களையும் பிரமாணங்களையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டுமானால் கிறிஸ்து பாவிகளாய் இருந்த நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களிடம் எந்த விதமான தகுதியும் அந்தஸ்தும் இருந்ததில்லை. ஆகவே எங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் பாவமும் கீழ்ப்படியாமையும் அசுத்தங்களுக்குள்ளே இரட்சிக்கப்பட முதல் நாங்கள் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட எங்களை கிறிஸ்து மகா பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்ற அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து சேர்த்து கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது போல தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் சபையில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சபையில் யாரையாவது ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி வைத்திருப்பீர்களானால், ஒதுக்கி வைத்திருப்பீர்களானால், இயேசுவன் தன்னுடைய வருகையில் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆதலால் இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இதை கேட்குறீங்க, மனம் திரும்புங்க. நீங்கள் சபையிலே எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் யாரையாவது தள்ளி வைத்திருப்பீர்களானால், நான் அவங்களோட கதைக்க மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், அவங்க பாவிகள், அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லி நீங்கள் புறக்கணித்து அவர்களை வைத்திருப்பீர்களானால் இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது கவனித்து பாருங்கள். அவர் சொல்லுகிற காரியம் பிறரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் பிலமோனுக்கு ஆலோசனை சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் கைவிடப்பட்டு போக போறீங்க. கிறிஸ்துவுடைய வருகைக்காய் அவர்களை சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய இரத்தம் அவர்களை கழுவி இருக்கிறது, அவர்களை சுத்திகரித்திருக்கிறது, அவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் அவர்களை பாவிகளாய் தீர்க்கும்படி நீங்கள் யார் என்று உங்களை சோதித்து பாருங்கள். 3 யோவான் 1:9 வாசிக்க கேட்போம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சபைக்கு எழுதினேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார் சபைக்கு. அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறார். அந்த சபைக்கு அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஆனாலும் அந்த சபையில முதன்மையாய் இருக்க விரும்புகிற மனுஷனுடைய பேர் தியோதிரேப்பு. அவன் அப்போஸ்தலனாகிய யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். சபையில் முதலாவது தேவனானவர் அப்போஸ்தலர் ஏற்படுத்தினார். ஆனால் சபையில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வருகையில் அப்படிப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். தியோதிரேப்பு சபையில் முதலாவதாக இருக்க விரும்புகிறாரு. சபையை அவர் நடத்த விரும்புகிறார். எல்லா காரியங்களையும் அவர் செய்ய விரும்புகிறார். யாருக்காக இந்த சபையை நடத்துகிறார் என்பது தெரியவில்லை. அப்போஸ்தலரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எழுதின கடிதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இவரை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வருகையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றதை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியர்கள் சொல்லுகிற புத்திமதியை, உங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்கு அறிவிக்கிற ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விடும்போது கர்த்தரும் உங்களை தன்னுடைய ஏற்ற நேரம் பார்த்து கர்த்தரும் தன்னுடைய வருகையில் உங்களை கைவிட்டு விட்டு போய் விடுவார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 3 யோவான் 1:10 வாசிக்க கேட்போம். ஆனபடியால் நான் வந்தான்,
அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைப்பு கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, தியோத்திரப்பு சபையில் இருக்கிற ஆக்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்ள சபைக்குள்ள யாராவது மனதார்ந்த வெளியிலிருந்து வருகிறவங்களை தியோத்திரப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போஸ்தலர்களே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு யார் அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார்? ஆனால் சபைக்குள்ள இருக்கிற வேறு ஆக்கள் அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து நீங்க யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அவர் பிறப்பித்து அவர்களை சபைக்கு புறம்பே தள்ளுகிறார். ஆகவே இப்படி செய்கிறவர்களை கர்த்தர் தமது வருகையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கைவிட்டுருவார். அப்ப யோசிச்சு பாருங்க, சபையை தியோத்திரப்பட சபையை கைவிடப்பட்ட சபையாயிற்று. தியோத்திரப்பட சபையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஒருவர் வெளியிலிருந்து சபைக்குள்ள வருகிறவர்களையும் ஏற்றுக்கொள்ள அவர் விழுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவங்களையும் சபையை விட்டு வெளியே தூக்கி எறிந்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நடத்துகிற சபை போல இன்றைக்கும் அநேக சபைகள் உலகத்தில் உண்டு. அந்த சபைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை, வருகையில் எடுத்துக்கொள்வதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு சபையில நீங்க இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்க நடத்தி கொண்டும் இருந்தால், இந்த நாள் உங்களுக்குரிய நாள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நாள். நீங்க மனம் திரும்பினால் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, இல்லாவிட்டால் கைவிடப்படுவீங்க. பிலமோன் 1 அதிகாரம் 12 வசனத்தையும் 17 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆதலால் நீர் என்னை முந்தி ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஒனேசிமு என்கிற ஒரு மனிதன் பிலமோனுக்கு துரோகம் செய்த அவருடைய வேலைக்காரனாய் இருந்தான். சபையில் விசுவாசியாகவும் அவர் காணப்பட்டார். இந்த ஒனேசிமு என்ற மனிதன் பிலமோன் என்கிற ஒரு ரோம அதிகாரியுடைய வீட்டில் ஒரு பக்கம் அவருடைய வேலைக்காரன், இன்னொரு பக்கம் பிலமோன் ஒரு சபையை நடத்துகிறார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் அதில் ஊழியர்களாய் இருக்கிறார்கள். அங்கே இவன் ஒரு விசுவாசியாகவும் இருக்கிறான். 2 காரியம் அங்கே நடக்கிறது. பின்னர் இவன் சில காரியங்களை செய்துவிட்டு, சில துரோகங்களை பிலமோனுக்கு செய்துவிட்டு, சபையையும் விட்டு, எஜமானுடைய வேலையும் விட்டு அவன் ஓடிவிட்டான். அப்பொழுது பிலமோன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இராணுவ போலீஸ் பாதுகாப்பு படையினரை பயன்படுத்தி ஒனேசிமை தேடுகிறார். தப்பி ஓடிய ஒனேசிமு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் அப்போஸ்தலனாகிய பவுலும் அடைக்கப்பட்டிருந்தார். அப்ப பவுல் இவருக்கு மீண்டும் ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி கர்த்தருக்குள்ள அவரை நடத்தினார். இப்பொழுது பிலமோனையும் விட பெரியொரு ஊழியக்காரனாய் பவுலால ஒனேசிமு உருவாக்கப்பட்டார். அவரை பிலமோன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார். இன்றும் சபைகளில் இப்படிப்பட்டவர்களை பாவியாகவும் ஆகாதவர்களாகவும் பார்த்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை கிறிஸ்துவும் வருகையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிலமோனிடம் இந்த ஒனேசிமு திருந்தின பிற்பாடு, அவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் பவுலிடம் இருந்து வளர்ந்த பிற்பாடு ஒரு கடிதத்தை கொடுத்து பிலமோனிடம் அனுப்புகிறார். பிலமோன் தனக்கு துரோகம் செய்த குற்றவாளியாய் அவரை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் பிலமோனுக்கு ஆலோசனை சொல்ல, பிலமோனை கர்த்தருக்குள்ள நடத்த அதிகமாய் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒனேசிமுவா இருக்கிறார். இவர் இங்கே வரும்போது பிலமோன் இவரை பழைய குற்றவாளியாய் பார்க்காதபடி இவரை உள்ளம் போல் இருக்கிற இவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆதலால் நீர் என்னை உம்மோடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒனேசிமு ஒரு பாவிதான், ஒரு தவறு செய்த மனிதன்தான், எஜமானுக்கு தீங்கு செய்த மனிதன்தான். அவனை பவுல் இப்பொழுது மாற்றியிருக்கிறார் கர்த்தருக்குள். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலனை பிலமோன் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாரோ அதே போல இந்த ஒனேசிமுவையும் பிலமோன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பவுலுடைய அன்பின் கட்டளையா இருக்கிறது.
அப்படியே பிலமோனிடம் ஒனேசிமுவை அனுப்புகிறார் பவுல். அப்பொழுது பிலமோன் ஒனேசிமுவை தன்னை வழிநடத்துகிற ஒரு ஆவிக்குரிய மேலான ஊழியக்காரனாய் அங்கீகரிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அப்படி அவர் காணப்படும் போது பிலமோனையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிலமோனையும் பிலமோனுடைய சபையையும் கர்த்தரும் வருகையில ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடுவார் என்றது இதனுடைய சத்தியமா இருக்கிறது. இன்றைய நாட்களிலே சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது ஏற்றுக்கொள்வது சபைக்கு கடினமா இருக்கும். காரணம், அவருடைய இருதயமும் கடினமானது. ஆனால் தேவன் அந்த கடினங்களுக்கு அப்பாலே மனம் திரும்புகிற ஒரு மனுஷனை, அந்த மகன் தகப்பனை விட்டு பிரிந்து போய் ஊதாரியாய் திரிந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு மீண்டும் வந்தபோது, அவன் மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் மீண்டும் அவனை சேர்த்து கொண்டது போல கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறவர், மனம் திரும்புகிறவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவர். ஆதலால் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் தேவனும் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென்.